அன்பார்ந்த கடவுளோடு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது. இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி துளிர்வுடன் நம்பிக்கை. கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம உடம்புல தெம்பு டானிக் இருக்குல்ல, உடம்பு மனோபலம், வாக்கு பலம், சைவ பலம், உடம்பு பலம், சரீர பலம், எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். உடம்பு பலமாகிடும், மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முடியும், நமக்கு ஒரு தைரியம், கட்ஸு வரும். அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால வருது. அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா 2ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். குரு வக்கரமாகிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடவுன் பண்ணிட்டான்னு அர்த்தம். திரவியங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் கைவிடுவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை, பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம். அதுக்கு அவரே முடியாது. அது உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த விஷயம். இதுக்கு இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த வீட்டில் இருப்பார். அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார், பின்னாடி கொஞ்சம் சுக்கிரனும் வந்துடுவார், அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார். சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார், ராவோடு இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் குரு வக்கரமாகி கடகத்தில் இருப்பார். குருவனுடைய பார்வை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு, சனீஸ்வரனுடைய பார்வையும் கிடைக்கும். எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது. இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் தான் மெயினாக ஆன் பிஹாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார். 2 கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டை ஆளும், ஒரு கட்சி நாட்டை விட்டு வெளியில் வரும். அதே மாதிரி அமைப்பில் தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம். அவருடைய ஒரு பார்வை மூலம்தான் இருள் விளவும். இருள் விளையினால் தான் நமக்கு அறிவு வேலை செய்யும், ஆரோக்கியம் கூடும், தெம்பு வரும். அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகைத்துறைகள்லாம் உண்டாகும், நம்ம சுபிட்சம் கிடைக்கும். இதெல்லாம் வேணுமில்ல, திரவியம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ்து, அது மாத்திரம் வேண்டிய வரவுகள், தெய்வுகள், சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள், நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும், எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும். போகவாக்கி குருவுடைய கடாட்சத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கிராச்சாரியர், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, குருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வை உச்சிகத்துக்கு வராமல் பண்ணுறது. செவ்வாயும் கூட இருக்கார். செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா சாமியாராக வேண்டிதான். அசதைகள், உணர்வுகள், செயல்பாடுகள், வீரம், செயல்பாடு, சாபம், தோபம், மோகம், உணர்ச்சி, வெந்தளிப்பு இதெல்லாம் வேணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுப்பார். இதனால் பிரச்சனைகள் வந்ததுன்னா சனீஸ்வரர் ஆரம்பித்தா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும். இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு. அதனால் 2 கால் மாதிரி செவ்வாயும் சனியும், அதே மாதிரி 2 கை மாதிரி. எதுக்காகனா செவ்வாய் சனீஸ்வரத்தினுடைய பார்வை தொடர்ந்து பார்க்குறார், விருச்சிகத்துக்கு பார்க்குறார். அதே சமயத்தில் விருச்சிகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே புதன் விருச்சிகத்துக்கு வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே அங்கிருந்து வாங்கி ஒரு பாறை பார்ப்பார், 8ஆம் பாறையாக பார்ப்பார் குருவை. சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. இது பெரிய அனுகூலம். செவ்வாய் ஒருத்தர் தான் இஸ் இன் ஃப்ரண்ட், வார் ஃப்ரண்ட்டில் வேணும். ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ணோட புத்திசால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் இருந்தான்னா அது பின்னாடியே நம்ம போயிடலாம். அதானே நமக்கு, அவ்வளோதான். அதனால் செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சுக்கிரனும் போனதுனால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம், அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது, பிரகாசமான அமைப்பு இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அந்த சிம்மராசி நேயர்களே, கார்த்திகை மாதம்
தீபமயமாக இருக்கக்கூடிய மாதம். தீபாவளி சொல்கிற மாதிரி தீபாவளி இருக்கலாம், ஆனால் கார்த்திகை மாதம் தீபங்கள் நிறைந்த மாதம். அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாள். நம்ம இந்து தெய்வங்கள்லாம் 1 இல்லை 2 இல்லை 33 கோடி தேவர்கள் சம்பந்தப்பட்ட தொழுகை எல்லாமே எல்லாம் நம்மளுடைய உறவுகாரம் தான். அத்தனை தெய்வங்களும் எல்லா காலத்துலையும் இருப்பாங்க. பரம்பரையாக அந்த தெய்வங்கள் நம்ம நாட்டிலே நம்ம கூடயே இருக்கும். அதான் ஆச்சரியம். தனி மதம் இல்லை, இது ஒரு ஆள் தோற்றுவிச்ச மதம் இல்லை. அதனால் இதெல்லாம் இயற்கையோட. இங்கே கர்ம பூமி, பகவான் படைப்பு டைரெக்டாக நேரடியாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இந்த பூமியை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பகவானே, நம்மளையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் சொத்து நம்ம. இங்கே தான் நம்ம கர்மங்களெல்லாம் போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பகவானோட பிரம்மத்தோட ஐக்கியமாகணும். இரு பொருள் ஐக்கியமானாலும் பிரிஞ்சிடும். பிரியாதபடி ஒரு ஐக்கிய பாவ உணர்வோடு இருக்கும்போது ஒன்றி இருப்போம். அந்த ஒன்றி இருக்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சிவபெருமானுடைய தத்துவம். அது பேரானந்தம். மனுஷ ரூபத்தில் ஒன்றும் கிடையாது. மனுஷ ரூபத்தில் நம்ம செய்யும்போது நமக்கு மண்டையில் ஏறும், இல்லைன்னா ஏறாது. நமக்கு மனுஷனாக இருந்தால் தான் ஒத்துப்போம். அதுக்காக தேவதைகள்லாம் மனுஷன் மாதிரி ரூபத்தில் இங்கே இருக்காங்க, அவ்வளோதான். அது நம்ம கண்ணில் படலையே. நமக்கு எல்லாமே தான் வெளித்தோட்டம் தான் தெரியுது, தவிர அவரங்கள்லாம் கண்ணில் படலையே. உள்வையாக பார்த்தா எல்லாம் தெரியும். ஏன்னா உள்வையாக தான் நீயே இருக்க, நம்மளே உள்ளே தான் இருக்கோம். தெரியறதா? தெரியல. இது மறைக்கிறது உடம்பு, அதே மாதிரி எல்லாம் மறைக்கிறது தெரியல. அப்போ எப்படி தெரியணும்? ஞானம் கொடுத்தா தான் பார்க்க முடியும். இதுக்கு சொல்கிறேன், இதை சிம்மத்துக்கு எவ்வளோ பீடிகைலாம் போடுறேன் கேட்குறீங்களா? சிம்மத்தினுடைய சூரியனே தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சூரியன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். குரு தொடர்பு வச்சு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுப்பார். சந்திரன் அதை வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். இதுதான் வேலை மொத்தமே. சனீஸ்வரர் என்னென்ன கர்மங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தோற்றுவிப்பார். அதேங்கப்பா, பிறக்கிறதுலேருந்து போகிற வரைக்கும் உள்ள காலத்து சனீஸ்வரர் தான் எல்லாமே, எல்லா கர்மங்களும். குடும்பம் விருத்தி வராது, கை கால் இருந்து பாய்ச்சல் உளைச்சல் போகிறது, நோய் மருந்து வச்சு மறுபடியும் வியாபாரம், திருமணம், கல்யாணம், குழந்தை குட்டி பிறக்கிறது, அது வித்திகள், அது பாழா போகிறது, எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாருமே வருதான். சண்டை சச்சரவு முடிக்குது, சொத்துக்கள் ஒழிஞ்சு போகிறது, சொத்துக்கள் கூடுறது, என்னென்ன உண்டு உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையுமே சனி தான். ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு சனி ஈஸ்வரன் பேர். இ காட் அவார்ட் ஃப்ரம் ஈஸ்வரன். அதனால் பாரபட்சமே பார்க்க முடியாது. ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று தான். அவர் சிவனாக இருக்கார், நாராயணா இங்கே பிறந்த கிருஷ்ணனாக இருக்கார், இவனாக இருக்கார். நான் கிருஷ்ணனாக இருந்தாலும் உங்களில் ஒத்தனாக இருந்தாலும் நான் உங்களில் ஒத்தன் தவிர நான் தான். என்னை சமமாக இடம் போட்டுறாதீங்க. உங்களுக்காக நான் கீழே இறங்கியிருக்கேன்றதுக்காக வேண்டி எனக்கு இவ்வளோ தான் சக்தி இருக்குதுன்னு இல்லை. நடிப்பேன், உங்களோட நடிப்பேன், நினச்சா மொத்தமாக அழிப்பேன், சாப்பிட்டு ஏப்பம் விடுவேன். உங்களோட இருக்கணுன்றதுக்காக தான் நான் பகவான் இப்படி நடத்துகிறார். அதுக்காக யாருமே அப்படி கிடையாது, எல்லாமே அவருக்கு அடங்கம் தான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, சூரியன் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுப்பார். படைப்புகள் உண்டாக்கக்கூடிய சக்தியை சூரியன் கொடுக்குறார். விழிப்புணர்வு, விழிக்கிறது சொல்கிறல, அப்பா ஒளி, இருள் அகல்றது, இருள்னு அறியாமை நகர்றதுன்னா சூரியன் தான் மூலம் கொடுக்கணும். தெளிவு பறக்கிறது, அந்த ஞானத்தை கொடுக்கணும்னா அவர் தான். இல்லை அதிலேயே மூழ்கிடுவோம். வெறும் கற்பனை, இமேஜ் அப்படின்னு சொல்லி ஏமாறுறோம் பாரு. அதே மாதிரி பய உணர்ச்சி, ஏக்க உணர்ச்சி, தெளிவு, போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, அறிவு நன்னா செயல்படுறது. அதனால தான் சூரியன் பின்னாடியே புதன் சுற்றுவார், விடமாட்டார். சூரியன் முன்னாடிலாம் வருது, அடிக்கடி கோட்டை விட்டுருவார். அதுக்காக சூரியன் கூட தொடர்பு வச்சுப்பார். அவர் தான் பிரதான மந்திரியை. இவர் சொல்கிறது தான் மற்றவங்களாம் கேட்கணும். செவ்வாய் எஸ்காட், சண்டை போட்டு மண்டை விட்டு. சனீஸ்வரன் எடுபடி, அவங்க தான் எல்லோரும் கிடைக்கும். சனீஸ்வரன் தான் டெலிவரி பாயிண்ட், எல்லாமே கோர்த்து விடுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் காலபுருஷன் ஃபாலோ பண்ணி செயல்பட்டுருக்காரு. சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு தான், மற்றவங்களுக்கெல்லாம் 2 வீடு. அது உபய ராசியை வச்சுட்டாரு, குருவும் புதனும். அவள் 2 பேர் தான். புதன் பகவானே எல்லாம் பகவானே எல்லாமா இருக்கலாம். ஆனால் எல்லாம் பண்ண முடியுமா?
நான் என் குடும்ப தலைவனாக இருந்தால் குழந்தை குட்டிகளை வளர்த்து அப்போ அதுபோல் அனுபவிக்கலாம் தவிர நானே குழந்தை ஆகிடுவேனா, நானே அதுவாகிடுவேனா இல்லையே. அவ்வளோ பிரிஞ்சது தான் எல்லாம். அது இது வேறு. அதனால் நம்ம தொடர்போடு இருக்கும்போது பாசம் பந்தம் பிணைப்பு உணர்ச்சிகளில் அனுபவிக்கிறோம். என் பிள்ளை கல்யாணம், என் பிள்ளை எனக்கு பேராமந்தி, என் புத்தி பண்ணிருக்கான், என் தம்பந்தி அவர் இப்படி, என் மாமா எங்கள் அவர் தான் வகைராக்கள் தான் அவள் அப்படின்னு சொல்லி பெருமை அனுபவிக்கிறீங்கள. என் சொத்து தான் அதெல்லாம், என் வகைராக்கள் சொத்து தான் அதெல்லாம், அது இது இப்படி எல்லாம் நம்ம உடமையாகிடுறது. இதுதான் விஷயம். இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது சூரியன் கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மறைவு கிடையாது, நம்ம தான் மறைவோம், நட்சத்திரம் அது. அதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான். அவர் தலைக்கு மேலே உட்காந்துட்டுருக்கார். அயனசேன போது யார் விரயஸ்தானில் உட்காந்து அமைக்கபோல் உட்காந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பலம் இல்லாத போய் அப்படியே ஐசியூவில் இருக்க மாதிரி சுகமாக உட்காந்துருக்கார் வக்கரமானதுனால. அவர் பாறை மொத்தம் என்றைக்கு உண்டு பார்க்குறார், விச்சிகத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். அருமையான சம்பந்தப்பட்ட வீட்டில் சூரியன் அங்கே உட்காந்துட்டுருக்கார். சூரியன் அங்கே பார்க்குறார், அது யோகம். அதே சமயத்தில் புதன் கூட இருப்பார், சுக்கிரன் கூட இருப்பார், செவ்வாய் கூட இருப்பார். செவ்வாய் கூட இருக்கிறதுனால உடனே போயிடுவார். புதன் வரும்போது செவ்வாய் போயிடுவார், தனுசுக்கு போயிடுறார். பூர்வ புண்ணியத்தில் சிம்மத்துடைய பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் இருப்பார். இந்த குருவும் செவ்வாய் தன்னுடைய பார்வை அஷ்டம பார்வையாக கடகத்தில் உள்ள அமர்ந்த குருவை பார்க்குறார், அக்கறை குருவை பார்க்குறார். ஜம்முன்னு பலமாகிடுறது, பிரமாதமாகிடுறது, குஷி. அதுவே சனீஸ்வரர் தொடர்ந்து விச்சிகத்தை பார்க்கறதுனால எந்த பார்வைகளில் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்த அந்த விச்சிக வீட்டில் சூரியனை நம்ம பிரவாசமாக பார்க்கறதுனால தொடர்பு ஏற்பட்டு சூரியனால் அத்தனை கிரகம் தொடர்பு கொண்டு பணத்தை, செல்வம், அது இது யோகத்தை பொழிஞ்சு தள்ளுறது. புனர் நிர்வாணம் மறுபடியும் சூரியன் அமர்ந்ததுனால அந்த திறமற்ற அரசுகள்லாம் ஸ்திரமாகவும் பகையினங்கள் பூண்டு மக்களை நாசம் பண்ண துஷ்சக்திகள்லாம் விலகி போகும், துஷ்டர்கள்லாம் விலகி போவாங்க. சாது ஜனங்கள்லாம் அண்ணா இருப்பாங்க. தர்மம் தழைக்கும், சனாதன தர்மம் நிமிர்ந்து நிற்கும். இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலம் இது. சூரியன் பிரகாசிப்பான், ஒரு நாளும் பொலிவை இழக்க மாட்டார் அப்படின்னு திறம்பட சொல்லக்கூடிய அமைப்பு தான் கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த இதில் பார்க்கும்போது சப்தமாதிபதி சனீஸ்வரர் அவர் வீட்டிலே உட்கார்ந்துருக்கார். கும்பத்தில் ராகுவோடு உட்கார்ந்துருக்கார். ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கலாம். நவகிரகங்கள் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது தவிர நவகிரகங்களே அல்ல. அவங்களுக்கு பின்ன பொறுப்புன்னு கிடையாது. எதை இன்றைக்கி சார்ந்திருக்கிறவங்களோ அந்த சார்ந்த அந்த அவர்களோட ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். நல்லபடியாக ஒத்துழைக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயந்தான். இந்த அமைப்பில் இருக்கும்போது பாக்யாதிபதி செவ்வாய், கர்மஸ்தானாதிபதி சுக்கிரன், செவ்வாய் குரு சேரும் தர்ம கர்ம யோகம் கிடைக்கிறது. சுகஸ்தானில் உட்கார்ந்த செவ்வாயும் சுக்கிரனும் உட்கார்ந்து சூரியனும் உட்கார்ந்துருக்கனால தர்ம கர்ம யோகம் கிடைக்கிறதுனா அவருடைய பணிகளை சூரியனாக இருக்கிறவர் செய்யக்கூடிய பணிகளில் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் நாட்டை உயர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் பிறந்தவங்களாம் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மகம் பூரம் உத்திரம் கேது அங்கே இருக்கார், கண்டிப்பாக செய்வார். கேதுகளுடைய 3, 7, 11 சம்மந்தப்பட்ட தொடர்புகளை போடுறதுனால கடகடான முடியும் எல்லாமே. புரியுதுங்களா? அதனால் இத்தனை அமைப்பில் இருக்கும்போது சுக்கிரன் அப்புறம் சூரியன் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே தொடர்பு படக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இன்னார் இனியானு இல்லாமல் இந்த ராசிக்கு ஃபுல்லாகவே யோகம் கிடைக்கிறது. இவருக்கும் கிடைக்கிறது, தொடர்புள்ளவங்களுக்கு யோகம் கிடைக்கிறது. அது கிடைக்கிறதுனால இவங்க எதிர்பார்ப்புகளில் இனமெல்லாம் சரியாக முடிகிறது. அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டு. இப்படியே இதனால் டாட்ஜி பண்ணிட்டு பொழுது ஓட்டிட்டு காலத்தை ஓட்டு இதையோ சொல்லி காலம் சொல்லிட்டு இதெல்லாம் ஆரியோடு காணாமல் போய் கடகடகடான்னு ஒர்க்கெல்லாம் 4 நட்சத்திரம் கூடி வர்றதுனால கடகடான்னு முடிஞ்சிடும். எதிர்பார்ப்பினங்கள் கைகூடும். புரியுங்களா? சொத்து பத்துக்கள் விலங்கம் தாவதிருந்து சொத்துக்கள் உங்களை மீண்டும் வீட்டு வைப்பீங்க. நாடும் வீடு இழந்தவர்களுக்கு மறுபடியும் திருப்பி உங்கள் நாடும் வீடு வந்து சேரும்.
கை கெட்டினது வாய் கெட்டினது வார்த்தைகள்லாம் மாறி போய் வாய்க்கு நிரம்பி போய் போதும் சொல்கிற அளவுக்கு திருப்தி ஏற்படுத்தும். மன உளைச்சலேருந்து வெளியில் வருவீங்க. சாகசமாக பேசி உண்மையை பேசுறது மறைச்சி அப்படி இப்படி போட்டு பழிய போட வேண்டிய நிலைமை இனிமேல் இருக்காது, தெளிவாயிடும். பகைவனும் உறவுகளை உண்டாக்குவான், பகைமை மறந்து உறவு கொண்டாடுவான். புத்திசாலித்தனம் கைகூடி வரும், சாமர்த்தியம் கைகூடி வரும், பணம் நிறையும், தரித்திரம் நீங்கும். இதெல்லாம் இருக்குல்ல, இத்தனை வகைகளும் உண்டாருது. யாருக்காவது இது கெடுதல் வருதுன்னா ஒரு கெடுதலும் வரல. அஷ்டமாதிபதி சொல்லக்கூடியவரை சொல்லக்கூடிய குருவே ஐனசைன போதில் உட்கார்ந்ததுனால தோஷங்கள் மாறி போய்டுறது. ஆக திருமண பாக்கியம் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். குழந்தை இல்லைன்னு டார்ஜ் பண்ண காலத்தை ஓட்டி இன்னத்தெல்லாம் பண்ணியிருந்து குழந்தை ஒன்று அதெல்லாம் விட்டுட்டு குழந்தையே பறக்கும். அடுத்த எங்கெங்கேயோ அலைஞ்சி தெரிஞ்சு வேலைக்கு போனால் இங்கே உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும். இப்படி படித்து முடித்தவங்களுக்கு உடனே சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த அளவு பாக்கியம் கிடைக்கும். நல்ல பார்ட்னர் சேருவாங்க, எல்லா வியாபாரம் கிடைக்கும். வயதானவர்களுடைய நோய் முடிஞ்சு வீட்டுக்கு நல்ல தெம்பாகிடுவாங்க, அது பெரிய பாக்கியம். அனுகூலமாக இருக்கும், விருந்துகள் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் உறவுகளுக்கு நல்ல விஷயத்துலேயும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.